இறை இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிமையான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய அன்றாட உணவு நிகழ்ச்சியில் யோவான் எழுதிய தூய நற்செய்தி வழியாக இயேசு செய்த நன்மையான செயல்கள் மீது நம்பிக்கை கொண்டு நாம் அவரை பின்தொடர்ந்து வாழ நாம் சிறப்பாக அழைக்கப்படுகின்றோம். இயேசு பல நிலைகளில் நாம் சிந்திக்கக்கூடிய வேளையில் அவர் இந்த உலகத்திற்கு வந்ததன் நோக்கத்தை அவர் நிறைவேற்ற மிகவும் கவனமாக இருக்கின்றார் என்பதை அவரது அற்புதமான செயல்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றது. எனவே கடவுளால் அனுப்பப்பட்டு, கடவுளால் அருட்பொழிவு செய்யப்பட்டு, கடவுளால் சிறப்பான ஒரு பணிக்காக அவர் நியமிக்கப்படுகின்றார், தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். எனவே இயேசு கிறிஸ்து அதை எப்பொழுதும் மறக்கவில்லை. நான் வந்ததன் நோக்கம் என்ன? தந்தையாகிய கடவுள் என்னை எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினார்? சிறப்பான ஒரு பணியை செய்வதற்காக தந்தையாகிய கடவுள் என்னை அனுப்பினார் என்பதை இயேசு முழுமையாக நம்பி அதற்காக தன்னை முழுமையாக கையளிக்கின்றார். எனவே அவருடைய கவனம் எந்த நிலையிலும் சிதறவில்லை என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு எடுத்து கூறுகின்றது. ஆனால் பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவர்களெல்லாம் ஒரு தடைகளாக வருகின்றார்கள். எவ்வளவோ தடைகளை ஏற்படுத்துகின்றார்கள், எவ்வளவோ இழிவான நிலைகளை அங்கே முன்வைக்கின்றார்கள். ஆனாலும் இயேசு எல்லா தடைகளையும் தகர்த்தெறிகின்றார், எல்லா தடைகளையும் தாண்டி செல்லுகின்றார் என்பதை அவரது வாழ்க்கை நமக்கு உணர்த்துகின்றது. எனவே பல நேரங்களில் நம்முடைய மனநிலையும் எவ்வாறு இருக்கும்? ஒரு மனிதன் ஒரு நிலையில் அவன் உயர்கின்றான், வளர்கின்றான் என்றால், ஒரு வசதியான நிலை அடைகின்றான் என்றால் அதை ஏற்க நம்முடைய மனம் ஒருபோதும் முன்வராது. நாம் பல நிலைகளில் அவனுக்கு ஏதாவது இடைஞ்சல் கொடுத்து கொண்டே இருப்போம். அவன் என்ன முன்னேறிவிட்டான், ஏதாவது தவறு செய்து முன்னேறியிருப்பான் என்று நாம் அவனை பழி சொல்லுக்கும், இழிவான சொல்லுக்கும் நாம் அவனை ஆளாக்குவோம். அதே வேளையில் நாம் எந்த நிலையிலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை மறுக்கக்கூடிய மனிதர்களாக இருப்போம். அதைத்தான் பரிசேயர்கள், சதுசேயர்களும் செய்கின்றார்கள். இயேசு செய்த புதுமை, இயேசு எவ்வளோ வல்ல செயல்கள் செய்கின்றார். எனவே இயேசுவின் மனநிலை எவ்வாறு இருக்கின்றது? என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என்னுடைய செயல்களை பாருங்கள், என்னுடைய செயல்கள் மீது நம்பிக்கை வைத்து கடவுளை அன்பு செய்யுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை ஏழைகளுக்காக அர்ப்பணியுங்கள், நல்ல பாதையில் செல்லுங்கள் என்பதை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கின்றார், வலியுறுத்துகின்றார். ஆனால் பரிசேயருடைய மனநிலை ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் எந்த நிலைகளில் நாம் வாழ வேண்டும் என்பதை இயேசு நமக்கு உணர்த்துகின்றார். பிற ஒரு மனிதனை உள்ளவாறு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய குறைகள், நன்மைகள், தீமைகள் எல்லாவற்றையும் அறிந்த பிறகும் அந்த மனிதனை உள்ளவாறு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார். மேலும் நம்முடைய தலையாய கடமை, கடவுள் எதற்காக என்னை இந்த உலகில் படைத்திருக்கின்றார், கடவுள் எனக்கென்று வைத்திருக்கக்கூடிய கடமை என்ன என்பதை நாம் உணர்ந்து அதை நாம் கருத்தோடு கவனத்தோடு செய்ய வேண்டும். எந்த நிலையிலும் நாம் அதிலிருந்து பின் வாங்கக்கூடாது, நாம் சிதறி செல்லக்கூடாது என்பதை இயேசு நமக்கு உணர்த்துகின்றார். இந்த நிலைகளை நாம் நிறைவேற்ற தொடர்ந்து செயல்பட வேண்டும். நாம் ஒரு நாள் செய்வோம், 2 நாள் செய்வோம், ஆனால் நாம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார். மேலும் இயேசுவின் மனநிலை எவ்வாறு இருக்கின்றது? நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்றால் இது என்னுடைய செயல் அல்ல, இது கடவுளின் செயல். நான் ஒரு காரியத்தை செய்கின்றேன் என்றால் இது என்னுடைய செயல் அல்ல, இது கடவுளின் செயல். எனவே கடவுள் என்னை அனுப்புகின்றார், கடவுள் இதை செய்வதற்காக என்னை பணிக்கின்றார், அவரே இதை செய்கின்றார், இது கடவுளின் செயல் என்று அவர் செயல்படுகின்றார். எனவே நம்முடைய வாழ்விலும் நம்மை இயேசுவைப் போல முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இது கடவுளின் செயல் என்று சொல்லக்கூடிய நிலையில் நாம் வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.